வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு வழியாக வியட்நாம்குள்ளே நம்ம வந்துட்டோங்க. ஸோ வியட்நாமில் லேண்டாக ஆயாச்சு. ஸோ பயங்கரமாக டயர்டாக இருந்தனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஊர் மொத்தமாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து சுற்றி இருக்கிற மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஹோச்சிமன் சிட்டியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வெளில வந்துட்டோங்க. ஸோ ஹோச்சிமன் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோச்சிமன் சிலை, ஹோச்சிமன் ஸ்டாச்சு அங்கே இருக்குது இல்லையா, அதோட ஸ்டாச்சு அங்கே இருந்துச்சு. நம்ம அதை வந்து சுற்றிவே பார்த்தாச்சு. பெருசாக அதில் ஒன்றும் கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸு சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாலஸ்ட் பில்டிங்காக இருக்கும். பில்டிங்கு, வண்ண வண்ண லைட்ஸு, ஸோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, மக்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்துவாக இருந்தாங்க, பயங்கர எந்துவாக இருந்தாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை கவர் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே வந்து ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ நம்மளை வந்து மக்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா முறைக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்தோமோ, ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதுக்கான ஆக்சுவல் ரீசன்ஸ் அங்கே கிடையாது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு டெம்ப்ளேட்டு கூட அங்கே இருக்காது. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட் கூட இங்கிலீஷில் இருக்காது. அவங்களோட என்ன சொல்கிறது, சைனீஸில் இருக்கலாம், இல்லைனா வியட்நாமீஸ்லாம் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸு, மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஃபுட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபுட்டில் வந்துட்டு கூட மெனுவில் வந்துட்டு அந்த ஃபுட் மேக்ஸிமம் வியட்நாமீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சுத்தமாகவே இருக்காது. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் போனோம். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பஸ் டூர் எடுத்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் போகலான்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் தாய்லாண்டில் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்குமே போயிருப்போம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சும்மா ஒரு வைப்பு. ஸோ ஒரு அந்த டைமில் அந்த நைட்டில் சும்மா ஒரு வைப் பண்ணிவிட்டு ஒரு சில் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய ஸ்பாட்டு அப்படின்னா அப்படி இருந்துச்சுங்க ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி. அது ஜென்ரலாகவே அதுவும் வியட்நாமீஸும் இருந்துக்காங்க. வியட்நாமீஸ், சைனீஸ் அந்த மாதிரி நிறைய பேர் கொலாபரேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நைட்டு சில் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்பி போயிட்டோங்க. ஸோ அந்த ரூமுக்கு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து 71 ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாலஸ்ட்டு, அதாவது 74வது பில்டிங்லேருந்து 74வது ஃப்ளோரு அங்கே ட்ராவல் பண்ணி நம்ம அதுலேருந்து நம்ம வந்து டோட்டல் ஹோச்சிமன் சிட்டியை நம்ம வந்து மார்னிங்கில் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே நம்ம அதுலேருந்து கவர் பண்ணிக்கலாம். அது இன்க்ளூடிங் இந்த டிக்கெட்ஸ்லேயே வருது. நீங்கள் வந்து மேலே போய் டாலஸ்ட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஃபுல்லாக கிளாஸ் டோருங்க. பயங்கரமாக அந்த கிளாஸ் மேலே நம்ம நடக்கலாம். இதே மாதிரி தாய்லாண்டில் ஒன்று இருக்குது. பட் அது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டி. பட் அதுதான் வந்து பயங்கர த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஸ்டெப்ஸே இருக்குது. அப்புறம் சும்மா 2-3 ஸ்பாட்டில், இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டில் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டும் அங்கே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம ஓரளவுக்கு வந்து டே 1 அந்த மாதிரி போயிடுச்சு. டே 1, டே 2 அந்த மாதிரி முடிச்சுட்டு சும்மா சில் பண்ணுற ஸ்பாட் தான். பெருசாக இங்கே கவர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அங்கே போனால் வியட்நாமீஸோட ஸ்பெஷல்டு காஃபி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே காஃபி ஃபேமஸுங்க வியட்நாமில். ஸோ அந்த காஃபி வந்து நம்ம வந்து அதை அங்கே கோல்டு ப்ளஸ் ஹாட் இருக்குது. நம்ம வேணுன்ற உங்களுக்கு ஹாட் வேணால் ஹாட்டு, கோல்டு வேணால் கோல்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஃபுல்லாகவே ஒரு டாலஸ்ட்டு பில்டிங்கில் நின்று நம்ம வந்து அப்படியே சிட்டியை ஃபுல்லாக அழகாக நம்ம வியூ பண்ணி அதுலேருந்து பார்த்துக்கலாம். நம்ம எங்கெங்கே இருக்குது இதுலேருந்து பைனாகுலர் மூலயமா பார்த்துக்கலாம். சரி, இதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா வந்து அதுதான் மேஜர் டனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டனலுக்கு தான் நம்ம வந்து மேஜராக நம்ம வந்து அது ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. வியட்நாமீஸ் வந்து பழைய காலத்தில் வந்துட்டு எப்படிலாம் டனல்ஸ்லாம் வந்துட்டு டனலில் தங்கி இருந்து அவங்களோட இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது போர் புரிஞ்சாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டைம்ஸில் அந்த டனலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து ஒரு கைடு ஒன்று அலோகேட் பண்ணிடுவாங்க. ஜென்ரலாகவே ஒரு கைடு வந்து அலோகேட் பண்ணி நம்ம கூட தான் வருவார். அவங்க நம்ம கூட வந்து 4-5 பேர் வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, ட்ரக்கிங் ஸ்பாட்லாம் கிடையாது. அப்படியே அவங்கவுங்க க்ளே மாதிரி பண்ணி கீழே டனல்ஸ் வந்து இருக்கும். கீழே வந்துட்டு குகைகள் செஞ்சுருக்கும். கீழே கிச்சன்ஸ் அவங்க செஞ்சு எப்படிலாம் சமைச்சு வாழ்ந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு அந்த போர் முடிகிற வரைக்குமே அந்த அவங்களுக்கான ட்ராப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அமெரிக்கன்ஸ் வந்தால் எந்த ட்ராப்பில் இங்கே விழக்கூடாது, எந்த ட்ராப்பில் இங்கே வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொட்டேட் பண்ணால் கீழே ட்ராப் இருக்குது. ஸோ அந்த அமெரிக்கன்ஸ் கீழே வந்து அதுலேயுமே இறந்து போயிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் அது ஒரிஜினல் கன்ஸாக நான் வந்து M14, அப்புறம் வந்து AK-47 அதெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டனல் நானுமே இதுக்குள்ளே போய் நான் வந்து வெளில வந்தேன். அதுக்கு எனக்குமே தனியாக அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எனக்கு இருக்குது. என்னால் போக முடியல தான். பட் ஆனால் நான் போனேன். இன்னொரு குட்டி டனலில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் கவர் பண்ணி அது வெளியில் நான் வந்தேன். அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்க நீங்கள் பாருங்கள், உங்களுக்குமே அது பிடிக்கும். ஸோ அதோட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்து இவங்க கைப்பற்றின பீரங்கி அமெரிக்கன்ஸ் கொண்டு வந்து இவங்ககிட்ட வந்துட்டு போர் புரிஞ்சு அதை தோத்துட்டு அதனால் வந்து அதோட நினைவாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பயங்கரமாக அவங்க போர் புரிஞ்சு நம்ம அதில் ஏரியெலாம் வந்து ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா அவர் வியட்நாமீஸ் வந்து இங்கிலீஷில் கைட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. We can able to go, bro? Huh? You want to go ahead? I will try if possible. Oh my gosh. You try? Yeah. Okay, welcome. Screw it up, bro.
too short actually. Yeah. வா கைஸ், எவ்வளோ கைஸ் நம்மளால முடியுது. இன்னும் 60 போக முடியல. டூ டஃப். Oh my god. Sorry guys, I can't complete. I complete by 40 only. This is just only 40. Oh, this is just 40. Then I'm Only 40 I can complete. Oh my god, still tough guys. ஸோ டனல் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த 17 நாளோட பயணம் இதே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வியட்நாம்லேருந்து கிளம்ப வேண்டிய தருணம் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு லேஓவர் ஒன்று இருக்குது மலேசியாவில். அந்த லேஓவர் வழியாக தான் நாங்கள் சென்னை போகிறோம். ஸோ இந்த 17க்கான அதான் ஃபிலிப்பைன்ஸு, அப்புறம் வந்து சிங்கப்பூர் பார்த்துருப்பீங்க, இப்போ வியட்நாமும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இங்கே வந்து நம்ம திருப்பி நம்ம மலேசியா லேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே லேஓவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறோம். இது இவ்வளோ நாள் வந்து உங்களை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவும் பிடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற vlogs எல்லாமே பார்த்திங்கன்னா தரமான ஸ்பாட்டு, ஸோ பயங்கரமான ஸ்பாட்ஸாக இருக்கும். மீண்டும் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோ, குட் குவாலிட்டி, நம்ம அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட்டு, நல்ல தரமான ஸ்பாட் உங்களுக்காக வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் கூட வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். ஒரு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். அன்டில் தென், கோபி சைனிங் ஆஃப்.